ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற, நச்சுத்தன்மையை உடம்புலேருந்து நீக்கிற, அதுக்கப்புறம் சரும பளபளப்பு ரொம்ப கொடுக்குற, எடை குறைப்புக்கு முக்கியமான ஒன்றா இருக்கிற வைட்டமின் ஜூஸ் தாங்க இது. இதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கிற இந்த ஜூஸ் தாங்க பீட்ரூட், ஆப்பிள், கேரட் அதோடு சேர்த்து ஜிஞ்சரும் போட்ட இந்த ஏபிசி ஜூஸ். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க, அதோடு சேர்த்து ஒரு 2 இஞ்சியை நம்ம போட்டிருக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சிக்கணும். அந்த ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது ஆப்பிள். அதை நல்லா தோல் சீவிட்டு நடுவில் இருக்க எல்லா பாட்டுமே நம்ம எடுத்துடலாம். அந்த விதை நச்சுத்தன்மை உடையதுனால நம்ம அந்த விதையை சாப்பிடக்கூடாது. அதை நல்லா எடுத்ததுக்கப்புறம் தான் ஆப்பிளை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் இந்த ஜூஸில் போட்டு அரைக்க போகிறோம். எதுக்கு நம்ம துண்டு துண்டாக போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்ப நமக்கு சீக்கிரமாக அது அரையாது. பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரைகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கலாம். பெரிய மிக்ஸி ஜாரில் போடுறப்ப உங்களுக்கு ஓரளவு கட் பண்ணி போட்டாலே இது ஆப்பிள் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். அதனால் சீக்கிரம் அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்பூனை வச்சு நம்ம கொஞ்சம் அழுத்தணும் அப்படின்னாலே வடிகட்டி வந்துடும். ஏற்கனவே நம்ம கேரட் ஜூஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டையும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு சுகரோ ஹனியோ எதுவுமே சேர்க்கணும் தேவையே இல்லை. இதோட நேச்சுரல் ஸ்வீட்டே நமக்கு அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஜூஸாக இருக்கும். இதோட இஞ்சி சேர்க்கறதுனால ஒரு கரும்பு சாறு சுவைக்கிற டேஸ்ட்டில் உங்களுக்கு இது கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, அந்த சக்கையை நமக்கு தூக்கி போட மனசே இருக்காது. அதனால நம்ம அந்த சக்கையிலையும் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். பிரெட் பாக்கெட் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். உங்ககிட்ட டோஸ்டர் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அடுப்பில் செய்ய போகிறதா இருந்தாலும் சரி, நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் தடவிக்குவோம். இல்லை நீங்கள் நார்மல் ஆயில் தடவினாலும் ஓகே. நெய் தடவுறப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நெய் தடவுறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட் எடுத்து அதில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இதோடு சேர்த்து நான் பொட்டேட்டோ, ஆனியன் இது எல்லாம் சேர்த்து பெப்பர் போட்டு அதை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நடுவில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 பக்கமும் நெய் தடவிட்டு இதை மூடி டோஸ்டரை நம்ம மூட வேண்டியது தான். இது நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் நெய் அதிகமாக போட்டிருக்கேன். பெரியவங்களுக்கு கொடுக்குறப்ப நெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த டோஸ்டரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் ஆகி அழகாக பாக்ஸ் மாதிரி வரும். எப்படி நம்ம சப்பாத்தி செய்கிறோமோ அது மாதிரி ஈக்குவலாக நம்ம திருப்பிட்டே இருந்தோம்னா நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு நமக்கு வரும். அவ்வளோதான், நம்மளோட ஏபிசி பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதோட மின்ட் சாஸு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றதோட மின்ட் சாஸ் ஏதாவது நம்ம இதுக்கு காம்பினேஷன் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டோஸ்ட் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஹெல்த்தி ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். பை பாய்.